வணக்கம். நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி, நான் ஏன் பிறந்தேன்? கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்படி முதலாக தன்னைத்தானே கேட்டுக்கொண்டவர்கள்தான் அருளாளர்களாகவும் ஞானிகளாகவும் பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த பிறவி எடுத்ததன் பயன் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து அதற்கு உரிய வழியில் நாம் சென்று கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். கடவுள் நமக்கு விதித்த வழியில் சென்று கொண்டிருக்கிறோமா என்று நம்மை நாமே உணர வைப்பதுதான் நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்வி. உலகத்தில் 84 லட்சம் வகையான யோனிகள் இருக்கின்றன. தாவரங்கள் 20 லட்சம், அதே மாதிரி நீர்வாழ் உயிர்வன, ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள், மனிதன், தேவர்கள், இது எல்லாம் சேர்ந்து 84 லட்சம் யோனிகள்னு பலமுறை சொல்லியிருக்கோம். அதில் மனிதன் 9 லட்சம் யோனிகள். என்ன அர்த்தம்? 9 லட்சம் வகையாக பிறக்க வைக்கப்பட்டிருக்கிறான். அப்போ ஒவ்வொரு நிலையிலும் நாம் முன்னேற வேண்டும். அதற்கு நான் ஏன் பிறந்தேன் என்று சிந்திக்க வேண்டும், வினையாற்ற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் நான் ஏன் பிறந்தேன். திருமூலர் முதல்ல தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். பின்னை நின்றென்னே பிறவி பெறுவது, முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிலர், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. கேள்வி கேட்டார். பின்னை நின்றென்னே பிறவி பெறுவது, முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிலர், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அவர் நான் ஏன் பிறந்தேன் என்று அவரை கேட்டுக்கொண்டு அதற்கு விடையை கண்டுபிடித்து விட்டார். எப்படி? எனக்கு முன்னால் எத்தனையோ பேர் பிறந்தார்கள், தவத்தை முழுமையாக செய்யவில்லை, இறைவன்பால் செல்லக்கூடிய தங்களுடைய முயற்சியை முழுமையாக செய்யவில்லை. ஆனால் நான் முன்னை பிணவிகளெல்லாம் செய்த நல்தவத்தின் மூலமாகவும் நல்வினையின் மூலமாகவும் அவன் என்னை நன்றாக படைத்து விட்டான். தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. என்னை நன்றாக படைச்சிட்டான்ங்கிறத நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அந்த இறைவனுடைய இயல்புகளையெல்லாம் பற்றி பாடுமாறு எனக்கு தமிழ் ஞானத்தையும் அந்த இன்பத்தையும் சிவ ஞான ஆனந்தத்தையும் அளித்து திருமந்திரம் என்ற நூலை பாட வைத்து விட்டானே, அதுக்கு என்னை தேர்ந்தெடுத்து கொண்டு விட்டானே. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அப்போ திருமூல தெய்வம் அவதாரம் செய்வதனுடைய நோக்கம் திருமந்திர மாலையை அருள்வது. அவர் மூலமாக திருமந்திர மாலையை அருள்வதற்காகத்தான் அவரை படைத்திருக்கிறான். தன்னுடைய பிறவியினுடைய நோக்கத்தை அவர் அறிந்து கொண்டார். சுந்தரர் ஆக இருந்த அவரை திருமூலராக மாற்றி திருவிளையாடல் செய்தார். 4 திசைக்கு ஒன்றாக ஒவ்வொருவர் வரும் பொழுது தென் திசைக்கு வந்தவர் தான் இது திருமூலர் சுந்தரநாதன். தென் திசைக்கு வந்தவர். அவரை திருமூலன் உடம்புக்குள்ள போக வைத்து அவரை தென் திசைக்கு பொதிகை மலைக்கு செய்ய விடாமல் ஆட்கொண்டு
திருவாவடுதுறையிலேயே தவம் செய்ய வைத்து அவரை அவருடைய ஆன்மாவை இறைவனுடன் ஒன்றிணைய வைத்து இறைவனுடன் ஆன்மாவை ஒன்றிணைந்த நிலையில அவர் தன்னுடைய ஜீவனை சிவனோடு பொருத்தி இருந்த நிலையில இந்த திருமந்திரத்தை அருளி செய்தார் சிவன். அதான் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. நாமும் நம்மை நாமே நான் ஏன் பிறந்தேன் என்று கேட்டுக்கொண்டே நீங்கள் இருந்தால் இந்த பிறவிக்கான உங்களுடைய வேலையை இறைவன் உங்களுக்கு தெளிவாக காட்டுவான். அவர் திருமூல தெய்வத்துக்கு காட்டினார், சுப்பிரமணியர் அருணகிரிநாதருக்கு காட்டினார். ஆடும்பரிவேல நிசேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய், தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருணகிரிநாதருக்கு தான் ஏன் பிறந்தேன் என்பதை உணர்த்தி இருக்கிறார். ஆடும்பரிவேல நிசேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய். ஆடுகின்ற மயிலையும் கையில் வைத்திருக்கின்ற வேலையும் கொடியாக வைத்திருக்கக்கூடிய சேவலையும் பாடுவதே இந்த பிறவியில் எனக்கு பணியாக கொடுப்பாய் என்று கேட்கிறார் என்றால் அவர் தான் பிறந்ததனுடைய நோக்கத்தை அறிந்து கொண்டார். அவர் பிறந்ததனுடைய நோக்கம் கந்தர் அனுபூதி பாடுவது, கந்தர் அலங்காரம் பாடுவது, திருப்புகழ் பாடுவது, இதற்காகத்தான் அவருடைய பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டார். முதல்ல சில காலம் உணராமல் இருந்தார். ஊர்வேல்விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேனருள் சேரவும் என்னுமதோ. அவரே சொல்றாரு, அழகான வேல் போன்ற கண்களை உடைய பெண்களின் வடிவமைப்பில் ஈர்க்கப்பட்டு நான் அலைந்து திரிந்திருந்தேனே. ஊர்வேல்விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னுமதோ. அப்படிப்பட்ட எனக்கு பிறவினுடைய பயனை உணர்த்தி திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், வேல் விருத்தம், மயில் விருத்தம் போன்றவைகளெல்லாம் பாட வைத்து விட்டானே. நான் ஏன் பிறந்தேன் என்று கேள்வி கேட்டதால் தானே இது நடந்தது. யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால். யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால். பூமேல் மயல் ஓயரமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. நீ என்ன வேணாலும் படி. அந்த படிப்பினுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால். நாம் படிக்கக்கூடிய இந்த கல்வி ஞானம் எல்லாம் இறைவனை பற்றி நாம் பேசுவதற்காகவும், இறைவனை பற்றி நாம் சிந்திப்பதற்காகவும், இறைவனை பற்றி நாம் எழுதுவதற்காகவும் கொடுக்கப்பட்டது என்பதை உணர வேண்டும். அருணகிரிநாதர் உணர்ந்திருக்கிறார். நாமும் அதை போல் உணர வேண்டும். இந்த பிறவியில் நாம் இறைவனுடைய புகழை பேசுவதற்கும், பாடுவதற்கும், எழுதுவதற்கும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு தகுந்த ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சிலரை மிகச்சிறந்த பாட்டு படிக்கக்கூடிய அளவுக்கு பாடகர்களாக படைத்திருக்கிறார். நோக்கம் என்ன? இறைவனையே பாட வேண்டும் என்பதற்காக. சிலரை மிகச்சிறந்த பேச்சாளர்களாக படைத்திருக்கிறார். காரணம் என்ன? இறைவனுடைய நாமத்தினுடைய பெருமைகளையும் தத்துவங்களையும் பேச வேண்டும் என்பதற்காக. சிலரை மிகச்சிறந்த எழுத்தாளர்களாக படைத்திருக்கிறார். எதற்காக? இறைவனுடைய பெருமையும் தத்துவங்களையும் புகழையும் எழுதுவதற்காக. யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால். பூமேல மரமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. உலோகத்தில் உள்ள பற்றுக்களை எல்லாம், ஆசைகளை எல்லாம் துறந்து
இதுவரைக்கும் நீங்கள் திறக்காமல் இருந்தாலும் திறந்து, இனிமேல் யாரையாவது இதுவரைக்கும் புகழ்ந்திருந்தாலும் அதையெல்லாம் விட்டு விட்டு இறைவனை புகழுங்கள். நாமேல் நடவீர் நடவீர் இனியே அதான் சொல்றாரு. அருணகிரிநாதர் அதை குறிப்பிட்ட காலத்தில் அறிந்து கொண்டார். இறைவனை பாடியும் புகழ்ந்தும் பேசியும் மகிழ்ந்திருந்தார். திருமூலர் அதே மாதிரி மகிழ்ந்திருந்தார். நமக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய அவ்வை பிராட்டி இதை தெளிவாக சொல்கிறார். தேவர் குரலும் திருநான் மறைமுடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். நீ இந்த மானிட பிறவியில இந்த நூல்களில் ஏதேனும் ஒரு நூலை படித்து ஞானம் பெற்று புலமை பெற்று ஊர் உலகத்தில் உள்ளவங்களுக்கு படிக்க முடியாதவங்களுக்கெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்றாரு அவ்வை பிராட்டி. திருக்குறள் படிங்கிறாரு, 4 வேதங்களை படிக்க சொல்றாரு, மூவர் தமிழ் படிக்க சொல்றாரு, தேவாரம் திருவாசகம் படிக்க சொல்றாரு, திருமந்திரம் படிக்க சொல்றாரு. இதுல ஏதேனும் ஒன்றையாவது படிங்க. அதான் அந்த பாட்டு. தேவர் குரலும் திருநான் மறைமுடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். இதில் ஒன்னையாவது படித்து புலமை பெற்று படிக்க முடியாதவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய வேலையை செய்யுங்க. நான் ஏன் பிறந்தேன் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த விடைகள் கிடைக்கும். நீ என்ன படிக்க வேண்டும் என்பதை காலமே உனக்கு உணர்த்தும். நீ என்ன பேச வேண்டும் என்பதை காலமே உனக்கு உணர்த்தும். நான் ஏன் பிறந்தேன் என்று நீ கேள்வி கேட்டுக்கொண்டால் அந்த இதுக்கான விடை கிடைக்கும். என்னை திருமந்திரம் சொல்ல வைத்தார் முதலில், பிறகு கந்தரனுபூதிப்பு சொல்ல வைத்திருக்கிறார். இன்னும் சில காலத்தில் என்னென்ன சொல்ல வைக்கப் போகிறார் என்று எனக்கே தெரியவில்லை. இது எல்லாமே கால சூழ்நிலைகளால் அமைந்தது தான். திருமந்திரம் படிக்கணும்னு நான் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நண்பரிடம் திருமந்திரம் படிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருக்கிறது என்று சொன்னேன். அவர் திருமந்திரம் 5 பாகங்களையும் கொண்டு வந்து கொடுத்தார். இறைவனுக்கு நன்றி. திருமந்திரம் என்ற குழுவை ஆரம்பித்து தினந்தோறும் ஒரு திருமந்திரத்தை விளக்க உரையை நான் படித்ததை எல்லாம் அதில் தட்டச்சு செய்து பதிவு செய்து வந்தேன். அந்த மாதிரி அமைந்திருக்கும் பொழுதே ஒரு நண்பர் கந்தரனுபூதி புத்தகத்தை என்னை மகிழ்விப்பதற்காக பாராட்டுவதற்காக கொடுத்தார். கந்தரனுபூதி படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நான் படித்ததை நான் மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதற்காக அந்த 51 பாடல்களையும் என்னால் முடிந்த அளவு நான் உணர்ந்ததை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டில் இருந்து நான் இந்த திருமந்திரத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன். கொரோனா காலத்தில் 2019-20 கம்பராமாயணம் படித்தேன். அதையெல்லாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆன்மீக சேனலை துவங்கி அதன் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆக நாம் ஏன் பிறந்தோம் என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தால் அதற்குரிய விடைகளை இறைவன் நமக்கு வழங்குவான். ஒவ்வொருவரும் தாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்வான். சில பேருக்கு நடனக்கலையை பரிசாக அளித்திருக்கிறான் என்றால் அவர் நடனத்தின் மூலமாக இறை தத்துவங்களை உணர்த்த வேண்டும். சிலருக்கு பாடும் திறமையை அளித்திருக்கிறான் என்றால் அவர் பாடும் திறமையின் மூலமாக இறைவனுடைய பெருமைகளை பாட வேண்டும். சிலருக்கு எழுதும் திறமையை கொடுத்திருக்கிறான் என்றால் அவர் தன்னுடைய எழுத்து திறமையின் மூலமாக இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் எழுதி தள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நான் ஏன் பிறந்தேன் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதார் பால் ஒன்று பற்றினால் பண்பின் தலைக்கெடும். கோல் ஒன்று பற்றினால் கூடா பறவைகள் மால் ஒன்று பற்றி மயங்குகின்றார்களே. இந்த அவ்வை பிராட்டி சொன்ன அறநூல்கள் ஏதேனும் ஒன்றை படித்தா கூட தீய எண்ணங்கள் எல்லாம் பறவைகள் ஓடுவது போல ஓடிடும். நெல் காய போட்டிருக்கோம், நிறைய பறவைகள் திங்க வரும். ஒரு கம்பை எடுத்தவொன்னு எல்லா பறவையும் போயிடும். அதே மாதிரி இந்த அறநூல்களில் ஏதேனும் ஒரு நூல்களை பற்றி கொண்டு நீ நுனிக்கொம்பு ஏறினால் ஞானத்தை அடையலாம். அதற்கு நீ ஏன் பிறந்தாய் என்பதை நீயே கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த ஞான நூல்களில் ஏதேனும் ஒன்றை தேடி பிடித்து படிக்க வேண்டும்.
அதுதான் இதனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். திருமூல தெய்வம் அதைத்தான் சொல்லியிருக்கிறது. அருணகிரிநாதர் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். அருணகிரிநாதர் அவை பிராட்டியார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறார். தெய்வப்புலவரும் அதே தான் சொல்லியிருக்கிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதவர். பிறவி பெருங்கடல் நீந்துவது என்றால் என்ன? இந்த பிறவியில் நமக்கு விதிக்கப்பட்ட அறப்பணியை செய்வதுதானே. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் அல்லவா வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். ஆக இந்த முன்னோர்கள் சொன்ன வழிமுறையில் எல்லாம் நாம் செல்ல வேண்டும் என்ற நீங்கள் நான் ஏன் பிறந்தேன் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டு அதற்கு விடையாக உங்களுக்கு இறைவன் என்ன ஞானத்தை வழங்கியிருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அந்த ஞானத்தின் வழியாக அந்த அறிவின் மூலமாக நீங்கள் இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் இந்த வையகத்துக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்விக்குரிய பதில் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.